விழுப்புரம் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆராய குடும்பத்தினர் தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பற்றின விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது விழுப்புரம் செய்தியாளர் முருகப்பன். அவரிடம் கேட்கலாம். முருகப்பன், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர் ஏற்கனவே பல வழக்குகள் அவர் தொடர்பு இருக்கிறதா? அவர் யார்? அவருடைய முழு விவரம் என்ன? சொல்லுங்க. இப்போ கைது செய்யப்பட்டிருக்க பெயர் தில்லைநாதன். இவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கம் உள்ள புவனகிரியை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வழக்குகள்ல தொடர்புடையவர் தான். குறிப்பா ஒரு சைக்கோ கேரக்டர் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல ஏற்கனவே அவர் சிறையில இருந்து 2016 வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளம்புத்தூர் சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரு. இந்த வெள்ளம்புத்தூர் சம்பவத்துல இந்த குடும்பத்தை மட்டுமில்ல, இதுக்கு முன்னாடி 2 குடும்பத்தினர் பெண்கள் இரவுல தனியா தூங்கும்போது இதே மாதிரியே தாக்கி அவங்க நகையில பறிச்சிருக்கிறாரு. இப்போ இதை ஒட்டி தான் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆராய குடும்பத்தினர் மீது நள்ளிரவுல இந்த தாக்குதல் நடந்தது. அதுல அந்த சமயன், அந்த சிறுவன் சம்பவ இடத்துல இறந்துட்டான். இப்போ ஆராயும் அவருடைய மகள் தனம் 2 பேரும் ஜிப்மர் மருத்துவமனையில நம்ம சிகிச்சையில இருக்காங்க. இதை ஒட்டி தான் ஒரு 4 தனிப்படை போலீசார் ஒரு 300 பேருக்கு மேல தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல விசாரணை செஞ்சு இறுதியா இப்ப எஸ்பி சொன்னதுல இருந்து என்னன்னாக்கா, இதே மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கா, இதே மாதிரி தலையில இரவு நேரத்துல ஒரு இரும்பால தாக்கப்பட்டு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குதா அப்படின்ற அந்த கோணத்துலதான் இதுல விசாரணை மேற்கொண்டதுல 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில இருந்த அந்த தில்லைநாதன் பற்றிய தகவல் கிடைச்சி இவரை இப்ப கைது பண்ணியிருக்கிறதா அவரு எஸ்பி சொல்லியிருக்கிறாங்க. முருகப்பன், கைது செய்யப்பட்ட தில்லைநாதன் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எதற்காக அவர் அந்த தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை தாக்கப்பட்டாரு? அது குறித்து காவல்துறையிடம் அவர் தெரிவித்த வாக்குமூலம் என்ன? இவரு மேல இப்போதைக்கு ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்த உடனே 4 வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஒண்ணு அத்துமீறி நுழையிறது, அடிக்கிறது, நகை திருடினது, அது இல்லாம ஒரு சிறுவன் அந்த சமயம் இறந்து போனது தொடர்பா 4 பிரிவுகள் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இவர் கைது செய்யப்பட்டதால இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கினதன் அடிப்படையில கூடுதலா 3 பிரிவுகள், குறிப்பா அந்த சிறுமி தனம், சிறுவன் சமயன், இவங்க மேலாம் தாக்குனதுக்காகவும் வன்கொடுமை செஞ்சதுன்றது அடிப்படையிலையும் 3 பிரிவுகள் சேர்த்து போஸ்கோ ஆக்ட்ல ஒரு 3 பிரிவுகள் சேர்த்து மொத்தம் இப்ப அவர் 7 பிரிவுல அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. கூடுதலா ஒரு தகவல் என்னன்னாக்கா, இப்ப இவர் இந்த பாலியல் வன்கொடுமை இந்த சம்பவத்துல செய்யலன்றது தெரிய வந்திருக்கு. ஆனா இதற்கு முந்தைய நடந்த சில சம்பவங்கள்ல அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. இவரோட இலக்கு பார்த்தோம்னாக்கா, தனியா இருக்கும்போது நள்ளிரவுக்கு மேல எந்த வீட்டுல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோ அந்த வீடுகளை தான் குறி வச்சு நகைகளை பறிக்கிறது, பணத்தை திருடுறது, அப்படி அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை தாக்குறது, இதுதான் இவரோட குறிக்கோளா இருந்து செயல்பட்டிருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆராய குடும்பத்தினர் தாக்கப்பட்ட வழக்கில் தில்லைநாதன் என்பவரை தற்போது காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது பற்றின விரிவான தகவலை எமது செய்தியாளர் முருகப்பன் வழங்க கேட்டும். முருகப்பன், உங்கள் தகவலுக்கு நன்றி.